அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆதவனின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். சிவாய நம. முதலாவதாக ஆதவனின் பதம் போற்றி பணிவோமாக. சூரிய நமஸ்காரம் என்பது அனைத்து செயல்களிலும் வெற்றியை ஈட்டித் தரும். ஆதலால் தினந்தோறும் நாம் சூரிய பகவானுக்கு நமஸ்கரித்தல் என்பது அவசியமான ஒன்றாகும். இன்று நவமி திதி. நவமி திதி என்பது மாதத்தில் 2 முறை வருகின்ற இத்திதியில் எக்காரியங்களும் செய்யக்கூடாது என்று ஓர் பழமொழி இருந்தாலும் கூட முக்கியமாக இத்தினத்தில் நம் ராமபிரான் அவதரித்த நாளாக கொண்டாடப்படுகின்றது. ஆதலால் இத்திதி என்பது இப்பொழுது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் கருதப்பட்டு வருகின்றது. ஆதலால் இன்றைய தினத்தில் நாம் அம்பிகைக்கு உகந்த நாளாக இந்நாளை சொல்வதால் குறிப்பாக சரஸ்வதி தேவியை நாம் வழிபாடு செய்தால் அனைத்து செயல்களிலும் நம் அன்னை நல்லதோர் வெற்றியையும் நல்ல ஞானத்தையும் நமக்கு கொடுப்பாள் என்ற நம்பிக்கை கொண்டு குறிப்பாக நம் அன்னையை வழிபட்டு வருதல் என்பது அனைத்திற்கும் ஒரு சிறந்த தீர்வாக அமையும். இத்திதியில் முக்கியமாக அன்னை சரஸ்வதி தேவியை வழிபடுதல் அவசியமாகும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்று மாலை வருகின்ற ராகு கால நேரத்தில் 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக அன்னையின் துர்க்கையின் ஆலயம் சென்று அன்னையை மனதார தங்கள் இன்னல்களை அனைத்தையும் அன்னையின் காலடியில் சமர்ப்பணம் செய்யுங்கள். அன்னையை துதிக்கும் விதமாக ஓம் காத்யாயனாய வித்மஹி கன்யாகுமாரியாய தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத் என்று இந்த மந்திரத்தை கூறி நம் அன்னையை வழிபாடு செய்யுங்கள். எலுமிச்சை தீபமேற்றி வழிபடும் பொழுது அன்னையின் அருளானது பரிபூரணமாக அனைவருக்கும் கிடைக்கும். தங்கள் இன்னல்களும் காணாமல் செல்வதற்கு அன்னை வழிவகுத்து தருவாளாக. சிவாய நம.